என் பேர் கீர்த்தனா. நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நானே என் வீட்டுக்காரரும் ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு கனவு ஆசைன்னா ஒரு சொந்த வீடு வாங்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் லோன் காசு போட்டு சொந்த வீடு வாங்கணும். சொந்த வீடு வாங்கின கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. நான் ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு பைக்கில் போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோடனே என்னை பார்த்துக்க என் மனைவி என்ன பண்ணாங்க, கண்டினியூஸாக லீவ் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ லீவ் எடுக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த லீவ் எடுத்த ப்ராப்ளத்தினால ஆஃபீஸில் அவங்களுக்கும் வேலை போயிடுச்சு. இதனால் எங்கள் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் வந்துச்சு. கஷ்டம் வந்ததுனால நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் எங்களால் லோன் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த வீட்டையே விற்றுட்டு போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் அப்போ எங்கள் அத்தை வந்தாங்க. என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்புனேன். அவங்க வாஸ்து பார்த்தியான்னு கேட்டாங்க. இல்லை அத்தை, நான் வாஸ்துலாம் பார்க்கல, கம்மியான ரேட்டில் வந்துச்சு, வாங்கி பூஜை பண்ணி நாங்கள் கூடி வந்துட்டோம். அதுதான்மா நீ பண்ண தப்பு, வாஸ்து பார்த்துருக்கணும், வாஸ்து சரியில்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னத்தை பண்ணலான்னு நான் கேட்டேன். அத்தை சொன்னாங்க, கவலைப்படாதம்மா, வாஸ்து தோசை எந்திரன்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி வாசலில் மாட்டினா எந்த வாஸ்து தோஷமும் வராது அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். இவங்க சொன்ன வாஸ்து எந்திரத்தை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆர்டர் பண்ணி வாங்கின வாஸ்து எந்திரத்தையும் திரிசக்தி எந்திரத்தையும் நாங்கள் நம்பிக்கையோட 2 பேரும் சேர்ந்து வீட்டு வாசலில் மாட்டினோம். இந்த வாஸ்து எந்திரத்தை எங்கள் வீட்டில் மாட்டினோன்னு எங்கள் வீடே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. வாஸ்து எந்திரத்தோட வந்த மயில் தொகை பூஜை ரூம்லையும் கடல் உப்பையும் படிகாரத்தையும் வடக்கு திசையில் வைக்க சொன்னாங்க. வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாஸ்து தோஷத்தினால வீட்டையே வித்துடலான்னு இருந்தோம். அந்த எண்ணத்தையே மாத்தினது இந்த வாஸ்து தோஷ நிவர்த்தி எந்திரம் தான். ஸ்ரீ வாஸ்து தோஷ நிவாரண எந்திரத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பூஜித்து வந்தால் நினைத்த காரியத்தில் வெற்றியும் தடையற்ற பண வரவும் மற்ற தோஷங்கள் எதுவும் நம்மை அண்டாத பாதுகாப்பு வளையமாக வீட்டையும் நம்மையும் பாதுகாக்கும். வெளியில் செல்லும் போது இந்த ஸ்ரீ வாஸ்து தோஷ நிவாரண எந்திரம் திரிசக்தி எந்திரத்தை வணங்கிச் சென்றால் நினைத்த காரியத்தில் வெற்றியும், வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கி நஷ்டம் விலகி போட்டி பொறாமை போன்ற கெட்ட விஷயங்களிலிருந்து முழுமையான பாதுகாப்பையும் நிம்மதியும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பணவரவையும் தரும்.